ஓகே. ஃபைனல் இயர் படிப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிறது ரெண்டே சாய்ஸ். ஒண்ணு மேல படிக்கிறது, இன்னொன்னு வேலைக்கு போறது. மூணாவதா இன்னொரு சாய்ஸ் இருக்கே, அத மறந்துட்ட? யூ மீன் மேரேஜ்? பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு சாய்ஸா நினைக்கவே இல்ல. அது ஒரு முட்டு சந்து. அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா அங்கேயே கிடக்க வேண்டியதுதான். ஹாய் ஆகாஷ். என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா அரட்டை போயிட்டு இருக்கா? கல்யாணம்ன்றது ஒரு முட்டு சந்து அப்படின்னு சுஜாதா சொல்றா. நீ என்ன நினைக்கிற ஆகாஷ்? என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது அடுத்த ஸ்டேஜ். இப்படி பொதுவா சொல்லக்கூடாது. நாம இப்ப சந்தோஷமா இருக்கோம். கல்யாணம் இந்த சந்தோஷத்தை அதிகமாக்குமா குறைக்குமா? அதான் என்னோட கேள்வி. அத நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறங்கறத பொறுத்த விஷயம். ஆகாஷ் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். நமக்கு வரப்போற ஜோடியை பொறுத்துதான் நம்ம லைஃபோட ஒட்டுமொத்த சந்தோஷமே இருக்கு. அடுத்து நீ என்ன பண்ண போற சுஜாதா? ஏதாச்சும் வேலைக்கு போலான்னு இருக்கேன். நீ என்ன செய்ய போற? நான் யுஎஸ் போறேன். கேம்பஸ் யூனிவர்சிட்டில சீட் கிடைச்சிருக்கு. ஓ கங்க்ராட்ஸ். ஓ வாவ். Thank you. கங்க்ராட்ஸ் ஆகாஷ். Thank you. நீ என்ன பண்றதா இருக்க சக்தி? வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அநேகமா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். ஏன் சக்தி? யூ ஆர் வெரி குட் ஸ்டூடண்ட். மேற்கொண்டு ஏதாச்சும் படிக்கலாமே. எங்க வீட்ல அதுக்கான சூழ்நிலை இல்ல ஆகாஷ். புரியல, என்ன சொல்ற? எங்க வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்ன ப்ராப்ளம்ஸ்? அது என்னோட பர்சனல் ஆகாஷ். இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஓகே, எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு. ஓகே, ஐ கேட்ச் யூ லேட்டர். பை. ஹலோ. ஓகே. சொல்றா. நாமளும் கிளம்பலாம். காலேஜ்ல தான் இருக்கேன். வா. ஆகாஷ் உனக்கு ஏன் ப்ரப்போஸ் பண்ணல? ஏய், நீயாவது அவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம்ல? நான்சென்ஸ் மாதிரி பேசாத. நானும் அவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, அதை விடு. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்ற. என்ன மாதிரி மாப்பிள்ளை வரணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு. என்ன? சொல்லு சொல்லு. என் மேல அன்பானவரா இருக்கணும். ஐயோ, ரொம்ப பழசா இருக்கு. புதுசா ஏதாவது சொல்லுடி. பழசா இருந்தாலும் அதானடி பேசிக்கான விஷயம். அன்பா இருக்கணும். என் மேல அக்கறை எடுத்துக்கணும். என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி போடு. நான் மனசுல நினைக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை அப்படியே செய்யணும். என்னைக்காவது எனக்கு உடம்பு முடியாம போயிட்டா என்னை உட்கார வச்சு எல்லா வேலையும் அவரே செய்யணும். நீ என்னைக்காவது லேட்டா எழுந்தேன்னா உனக்கு முன்னாடி அவர் எழுந்து உனக்கு டீ போட்டு கொண்டு வந்து எழுப்பணும். சரிதானே? அப்படி ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு நிச்சயமா அமைவான். ஐ விஷ் யூ. Thank you. என்ன சக்தி இது? முகம் கழுவிட்டு வரதுக்கு 3 நிமிஷம் ஆகுது. 4, 5, 6 நிமிஷம் கூட வச்சுக்கோ. ஏன் 7 நிமிஷம் கூட வச்சுக்க. தட்ஸ் ஓகே. பட் 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. இவ்வளவு நேரம் வாஷ் பேசின் கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்த? பதில் சொல்லு. சக்தி, டீ ஆறுதில்ல. உனக்காக நான் ஸ்பெஷலா போட்ட டீ. அது ஆறலம்மா சக்தி. டீயை குடிச்சாதானே அதோட டேஸ்ட் தெரியும். உனக்காக நான் எவ்வளவு கவனமா டீ போட்டிருக்கேன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? வா. குடி. சூடு ஆறுறதுக்குள்ள குடி.
இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஒன்று இருக்கு. ஃபாரின்ல இருந்து பிசினஸ் பேசுறதுக்காக 2 பேர் வராங்க. நான் கிளம்பணும். பாய் சக்தி. சூடா இருக்கா? பரவாயில்ல, குடிச்சிரு. முக்கியமான மீட்டிங். ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா? ஆல் தி பெஸ்ட். Thank you very much. வீட்டை நான் வெளியே போட்டிட்டு போறேன். எல்லாம் உன்னோட சேஃப்டிக்காக தான். இந்த பாரு, இந்த ஏரியாவில் சேஃப்டி கொஞ்சம் குறைவுதான். அதனால நீ பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். சரியா? வரட்டுமா? பாய். See you. சார், எதுக்கு சல்யூட் அடிக்கிற? வேலையை ஒழுங்கா பார்க்க தெரியல, சல்யூட் அடிக்கிறியா? சார் சார், வெளியில இருந்து யாரும் உள்ள போக கூடாது. உள்ள இருந்து அவ வெளியில வரக்கூடாது. புரியுதா? இன்னொரு வாட்டி அவ வெளியே வந்தா உன் நாக்கு வெளியே வந்துடும். தனியா பேசணும்னு சொல்லிட்டேனே தவிர, தனியா வந்ததுமே என்ன பேசுறதுன்னு ஒரே பதட்டமா இருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா நான் அப்படிதான். என் லைஃப்ல இப்படி எந்த பொண்ணு கூடவும் நான் பேசினதே இல்லை. நோ கிரஷ், நோ லவ். அதனால என்னால சகஜமா பேச முடியல. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ஆனா ஒண்ணு சக்தி, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. என் மனசு பூரா இப்ப நீதான் இருக்க. டோட்டலி இட்ஸ் யூ. ஐ ஃபீல் ஐ அம் டோட்டலி யுவர்ஸ்.
உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷன் ஆயிடுவேன் சக்தி. நீ, நான், நம்ம வீடு, நம்ம உலகம். அங்க நம்ம உலகத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம். என் உலகத்துல நீ மட்டும்தான் இருப்ப. அதே மாதிரி உன் உலகத்துல நான் மட்டும்தான் இருப்பேன். நான் மட்டும்தான் இருப்பேன். உனக்குள்ள, உன் மனசுல, உன்னை சுத்தி இந்த ஆரியா மட்டும்தான். நமக்கு நடுவுல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. பொருத்தமெல்லாம் அமோகமா இருக்குன்னு ஜோல்சர் சொல்லிட்டாரு. நாங்க பெரியவங்க கலந்து பேசி சீக்கிரமா ஒரு நல்ல செய்தி சொல்லி அனுப்புறோம். எங்க சக்தி ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னங்க, கொஞ்சம் வரீங்களா? நான் கொஞ்சம் பேசிட்டு வந்தோம். எஸ், நீ அங்கிள்கிட்ட பேசிட்டு. உங்க பேர் என்ன? என் பேரு ஆரியா. என்ன ரகு? ஒன்னு சொன்னா நீங்க கோச்சுக்க கூடாது. என்ன சொல்ல போற? பெரியவனுக்கு இந்த விஷயத்த சொல்ல வேணாமா? பெரியவனா? இன்னுமா அவன் நன்றி கட்டவன மகனா நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்பா, சங்கர் என்ன பண்ணது தப்புதான். தப்புன்னு சாதாரணமா சொல்லாதமா. அவன் பண்ணினது பெரிய துரோகம். வீட்டுக்கு மூத்தவன். இந்த குடும்பத்தோட பாரத்தை அவன் தாங்குவான்னு மலை மாதிரி நம்பிட்டு இருந்து கடன் வாங்கி அவனை படிக்க வச்சு சம்பாதிச்சு ₹1 இந்த குடும்பத்துக்கு கொடுத்தானா? தன் சுயநலம் தான் பெருசுன்னு எவ்வளவு கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். எவ்வளவு பெரிய துரோகம்மா. சரி விடு. நல்ல விஷயம் பேசும்போது அவன் பேச்சதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவனை தலை முழுகி தண்ணி தெளிச்சாச்சு. அவ்வளவுதான். சரி, மாப்பிள்ளை விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும். வாங்க. என்னப்பா ஆச்சு? அம்மா, எல்லாம் கூடி வந்திருக்குமா. அந்த பையன் நம்ம சக்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடிச்சு சொல்லிட்டான். பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்குமா. கல்யாண செலவு கூட நம்ம பண்ண வேண்டான்னு மாப்பிள்ளை சொல்றா போலமா. அதெல்லாம் சரிப்பா. ரொம்ப கோடீஸ்வரம் விட்டு பையன்னு சொல்ற? ஆமாம்மா. ஏகப்பட்ட சொத்து, பணம், நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வசதி. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. நீ ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதுவும் ரிட்டையர்டு வேற ஆயிட்ட. குடியிருக்கிற வீடு வாடகை வீடு. இருக்கிற வீட்டையும் வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண வீட்டுல அவன் வந்து எதுக்கு பொண்ணு எடுக்கணும்? அம்மா, அவருக்கு நம்ம பொண்ணு பிடிச்சிருக்குமா. இருந்தாலும் இவ்ளோ பெரிய பணக்காரன் நம்ம வீட்டை எதுக்கு தேடி வரணும்? பணக்கார பொண்ணுங்கள்ல சக்தி மாதிரி பொண்ணுங்க கிடைக்காதா? எதுக்கு நம்ம வீட்டை தேடி வந்து பொண்ணு கேக்குறான்? அதுவும் இல்லாம தனியா வந்து பொண்ணு கேக்குறான். அவன் என்ன ஒரே ஆளா? அவனுக்குன்னு யாருமே இல்லையா? எனக்கு யாருமே இல்ல பாட்டி. அதனாலதான் நான் தனியா வந்திருக்கேன். நீங்க கேக்குறது எல்லாமே ரொம்ப கரெக்ட் தான் பாட்டி. ஏன்னா உங்கள மாதிரி பெரியவங்க எல்லாத்தையுமே யோசிப்பீங்க. ஏன்னா வாழ்க்கையில நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி. சோ உங்களோட நியாயமான சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறது தான் முறை. நீங்க சொன்ன மாதிரி நான் கோடீஸ்வரன் தான் பாட்டி. ஆனா பணத்துல, வசதியில, சொத்து சுகத்துல தான் நான் கோடீஸ்வரன். ஆனா சொந்தம், பந்தம், அப்புறம் உறவுக்காரங்க, இந்த விஷயத்துலலாம் நான் ரொம்ப ரொம்ப ஏழை பாட்டி.
நெருங்கின உறவுன்னு சொல்லிக்க எனக்கு என்ன ஒருத்தர் கூட கிடையாது. காசு பணம்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு பாட்டி. ஆனா எனக்கு மனுஷங்க தான் வேணும். மாமா அத்தை மாதிரி பெரியவங்க, உங்கள மாதிரி ஒரு பாட்டி, சரண்யா அசோக் மாதிரி ஒரு நல்ல மச்சனி மச்சனை, இப்படி ஒரு நல்ல குடும்பம் தான் எனக்கு வேணும் பாட்டி. சக்தி எனக்கு மனைவியா வந்தா எனக்கு ஒரு அழகான பெரியமான குடும்பம் கிடைக்கும்னு நான் ஆசைப்படுறேன் பாட்டி. பணக்கார பொண்ணுங்கள்ல சக்தி மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கல்ல? குட் பாயிண்ட். கிடைப்பாங்க. ஆனா பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணும்போது அங்க பணத்துக்கும் தான் கல்யாணம் நடக்கும். மனசுக்கான முக்கியத்துவம் போயிடும். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துலதான் அன்பும் பாசமும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதனாலதான் உங்க பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பாட்டி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. அப்ப நான் போயிட்டு வரேன் பாட்டி. வரேன் அங்கிள். நல்ல செய்திக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மாப்பிள்ள சொன்னதெல்லாம் கேட்டே இல்லம்மா. உன் டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நம்ம சக்தி 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். இதுதான் நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை. எத்தனை கனவு, எவ்வளவு கற்பனை, என்னென்ன எதிர்பார்ப்புகள். நம்ம சமூகம் ஒரு பொண்ணு அவளோட கல்யாணத்தை நோக்கி தான் தயார் பண்ணுது. ஒரு பொண்ணோட தலையெழுத்தையே வரப்போற அந்த புருஷன் தான் தீர்மானிக்கிறான். தன்னோட அறிவு, தன்னோட மனசு, தன்னோட உணர்வுகள் எல்லாத்தையும் ஒரு பொண்ணு வரப்போற அந்த எவனோ ஒருத்தன் கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நிலைமையில தான் எல்லா பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்கள ஒருத்தி தான் நானும். எனக்கான இளவரசன் வருவான், என்ன பூ மாதிரி பாத்துக்குவான், அன்பா வச்சுக்குவான். நான் அழும்போது கண்ணீரை தொடச்சு ஆறுதல் சொல்லுவான். அப்படி இப்படின்னு ஏமாந்து போற எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் நானும் வரப்போறவன் கிட்ட எதையோ எதிர்பார்த்தேன். ஒரு காட்டாறு மாதிரி இவர் என் வாழ்க்கையில வந்தாரு. எல்லாருமே பிரமிச்சாங்க. மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்னு அப்பா சொன்னாரு. பெரிய பணக்காரர்னு எல்லாருமே சொன்னாங்க. அழகானவரு, அன்பானவரு, இவரை கட்டிக்க போற பொண்ணுதான் உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலின்னு ஊரே சொல்லுச்சு. அந்த சந்தோஷத்திலேயே நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அழகானவர் தான், பெரிய பணக்காரர் தான், அன்பு இருக்கு. ஆனா அது என்ன விதமான அன்பு? அணைக்கிற அன்பா தெரியல, அழைக்கிற அன்பு, மூச்சு திணற வைக்கிற அன்பு, கொஞ்சி கொஞ்சியே கொலை பண்ற அன்பு. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்? தப்பிப்பேனா இல்ல இந்த பங்களாவோட தோட்டத்திலேயே சமாதியாக போறேன்னா எனக்கு தெரியல. என்ன இதுல இருந்து யாராவது காப்பாத்துவாங்களா? காப்பாத்த முடியுமா? தெரியல. கடவுள் காப்பாத்துவாரா இல்ல கடவுள் தான் என்ன இந்த புதக்குழியில இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறாரா? அதுவும் தெரியல. என் பாட்டி எனக்காக தினமும் சாமி கும்பிடுவாங்க. அந்த சாமி வந்து என்ன காப்பாத்துமா?